அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க கோரியும் கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ரத்து செய்ய கோரியும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. இதில் ஒற்றை தலைமை தொடருமா அல்லது ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமான சூழல் அமையுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சென்னையில் கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஒற்றை தலைமையை கொண்டு வருவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஜூலை மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்று உத்தரவிட்டது. அதே நேரம் அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லுமா என்பதை உயர்நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் மனுக்களை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மட்டுமே மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனை கடந்த 19ஆம் தேதி விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு பொதுச் செயலாளர் தேர்தல் நடவடிக்கைகளை தொடர அனுமதித்தார். ஆனால் தேர்தல் முடிவுகளை வெளியிட தடை விதித்தார். இதனைத் தொடர்ந்து இரு வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து கடந்த 22ஆம் தேதி நீதிபதி விசாரித்தார். அப்போது அனைத்து தரப்பினரும் 7 மணி நேரங்களுக்கு வாதங்களை முன்வைத்தனர். ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் 2026ஆம் ஆண்டு வரையான காலத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி உள்ள நிலையில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதாக பொய் செய்தி பரப்பி வருகிறார்கள் என்று கூறினார். கட்சியின் எதிர்காலம் கருதியே இரட்டை தலைமை அவசியம் என முடிவெடுக்கப்பட்டதாகவும் இதனை தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்ததாகவும் ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் குறிப்பிட்டார். ஒருங்கிணைப்பாளரை நீக்குவதற்கு கட்சியில் எந்த விதியும் இல்லாத நிலையில் சாதாரண உறுப்பினர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கான விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்றும் தீர்மானங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. பொதுச் செயலாளர் இருக்கையில் எடப்பாடி பழனிசாமி அமர வேண்டும் என்பதற்காகவே தற்பொழுது பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு கடும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிபந்தனைகளை நீக்கினால் பொதுச் செயலாளர் பதவிக்கு தான் போட்டியிட தயார் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் தங்களிடம் விளக்கம் கேட்காமல் கட்சியை விட்டு நீக்கியிருப்பதாக வாதிட்டனர். பின்னர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் உயர்மட்ட அளவில் முடிவெடுக்கும் அதிகாரம் பொதுக்குழுவிற்கு இருப்பதாகவும் இதன் முடிவுகளுக்கு கட்டுப்பட்டவர்களை கட்சியில் நீடிக்க முடியும் என்றும் எடுத்துரைத்தார். ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்ற உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதால் அன்றைய தினம் கொண்டுவரப்பட்ட தீர்மானங்களும் செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி ஏற்பட வேண்டுமானால் வலிமையான ஒற்றை தலைமை வேண்டும் என்று பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் ரத்து செய்யப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு நீதிபதி குமரேஷ் பாபு தீர்ப்பளிக்க உள்ளார். இது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் 1 லட்சம் பழனிசாமிகள் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் அதிமுகவில் 1 லட்சம் துரோகிகள் இருக்கின்றனர் என அவரே ஒப்புக்கொண்டுள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். 1 லட்சம் துரோகிகள் இருக்காரு, அவங்களே ஒத்துக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க ஒத்துக்கிட்டது சரிதான். பெரியவர ஒரு சிலரோட சுயநலத்தால அம்மாவுடைய இயக்கம் தொடர்ந்து பலவீனமாயிட்டு இருக்கு. அதை மீண்டும் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மீட்டெடுப்போம். மகளிருக்கான மாதாந்திர உரிமை தொகை 1 கோடி குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். யார் யாரெல்லாம் பயன்பெறுவார்கள் என்ற தகவலையும் அவர் வெளியிட்டார்.
திமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று அக்கட்சி தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது. அதன்படி 2023-24 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியானது. இந்த நிலையில் உரிமைத் தொகை குறித்து சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தால் பயன்பெறக்கூடியவர்களை பற்றி கூறினார். அதன்படி நடைபாதையில் வணிகம் செய்யும் மகளிரும் மீனவ தொழில் செய்யும் பெண்களும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுவார்கள் என்று தெரிவித்தார். மேலும் சிறிய கடைகள், வணிகம் மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களில் சொற்ப ஊதியத்தில் பணியாற்றும் மகளிருக்கும் கட்டுமான தொழிலில் ஈடுபடும் மகளிருக்கும் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று கூறினார். ஒரே நாளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் பணியாற்றும் பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் தங்களது விலைமதிப்பில்லா உழைப்பை தொடர்ந்து வழங்கி வரும் மகளிர் அனைவரும் இந்த திட்டத்தில் பயன்பெறுவார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த திட்டம் வறுமையை ஒழித்து பெண்கள் சுயமரியாதையோடு வாழ வித்திடும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். இதற்கு நிதி இருக்குமா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பி எங்கே திராவிட முன்னேற்ற கழக அரசு இதனை செய்துவிடுமோ என்ற தங்கள் அச்சத்தை பல்வேறு வகைகளை வெளிப்படுத்தி வந்தவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட சமூக நீதி திட்டங்களிலேயே ஒரு மாபெரும் முன்னெடுப்பாக வரலாற்றில் விளங்க இந்த மகத்தான மகளிர் உரிமை வழங்கக்கூடிய திட்டம் ஏறத்தாழ 1 கோடி குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிடும் வகையில் அமைந்திடும் என்பதை இந்த மாமன்றத்தில் மிகுந்த பெருமிதத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்ப தலைவிகளின் உழைப்பை அங்கீகரிக்கவே மகளிர் உரிமை திட்டம் என்றும் பெண்களின் வங்கிக் கணக்கிற்கே மகளிர் உரிமை தொகை செலுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் மின்சார வாரிய ஊழியர்கள் இன்று பேரணி நடத்த உள்ளனர். 25% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள மின்சார வாரிய ஊழியர்கள் நிரந்தரமான பணிகளை அவுட் சோர்சிங் முறைக்கு வழங்கக்கூடாது என்றும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக 19 தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் அரசு அதிகாரிகள் கடந்த வெள்ளிக்கிழமை நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதனால் இன்று காலை 10 மணிக்கு சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் இருந்து ராஜரத்னம் மைதானம் வரை பேரணி நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 10,000 பேர் கலந்து கொள்வார்கள் என்றும் கூறியிருக்கின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு நேற்று வெளியிட்டுள்ள அரசாணையில் 6% ஊதிய உயர்வு வழங்க அரசு தயாராக இருப்பதாகவும் இதனை பரிசீலித்து 7 நாட்களுக்குள் தொழிற்சங்கங்கள் கருத்து தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே பணிக்கு வராத ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாது என்றும் பணிக்கு வந்தோர் வராதோர் விவரங்களை காலை 10:45 மணிக்குள் அளிக்க வேண்டும் என்றும் மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது. போராட்டத்திற்காக மின்சார வாரிய ஊழியர்கள் சென்னைக்கு புறப்பட்டதால் காரைக்குடியில் மக்கள் பல மணி நேரமாக மின்சாரமின்றி தவித்தனர். கருணாநிதி நகரில் இரவு 7 மணிக்கு மின்தடை ஏற்பட்ட நிலையில் அதனை சரி செய்ய ஊழியர்கள் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் மக்கள் அவதியடைந்தனர். இதன் காரணமாக தீப்பந்தம் மற்றும் மெழுகுவர்த்தி ஏந்தி மக்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். சுமார் 100 கோட்டையை நோக்கி மின் நுகர்வு பணியாளர்கள் நாங்க போராட்டம் பண்றோம். அதனால நாங்க எல்லாருமே போராட்டத்தை நோக்கி சென்னை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதனால எங்களால யாராலும் பணி செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு போராட்டம் அறிவிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னேற்பாடாவது இந்த அரசு அதிகாரிகள் செயல்படணும். ஒரு கரண்ட் அப்படிங்கிற ஒரு அத்தியாவசிய தேவை. கரண்ட் இல்லாம பிள்ளைலாம் வெளியே தூங்குதுங்க. நாங்க 9 to 9 வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜாப் போறவங்க எப்படி போயிட்டு நாங்க வீட்டுல வேலை பார்த்து பிள்ளை குட்டி எல்லாம் பாத்துக்கோங்க. எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ராகுல் காந்திக்கு அரசு குடியிருப்பை காலி செய்ய வேண்டும் என்று மக்களவை செயலகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் அவரை எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்து மக்களவை செயலகம் உத்தரவிட்டது. இந்நிலையில் ராகுல் காந்திக்கு மக்களவை துணை செயலாளர் மோஹித் ராஜன் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அதில் எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் எம்பி என்ற முறையில் பயன்படுத்தி வரும் அரசு குடியிருப்பை வரும் 22ஆம் தேதிக்குள் காலி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் பயன்படுத்தி வரும் குடியிருப்பை காலி செய்ய வேண்டிய நிலை ராகுல் காந்திக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்றது. இதில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், பாரதிய ராஷ்டிரிய சமிதி உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். ஆனால் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு மட்டும் கலந்து கொள்ளவில்லை. இந்த கூட்டத்தில்
ராகுல் காந்தியின் தகுதி நீக்கத்தை கண்டித்தும் அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்க கோரியும் தொடர்ந்து போராட்டம் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ராகுல் காந்தியின் பதவி நீக்கத்தை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தீபம் ஏந்தி காங்கிரஸ் கட்சியினர் ஊர்வலமாக சென்றனர். வெட்டூர்னி மடத்திலிருந்து வேப்பமூடு சந்திப்பில் உள்ள காமராஜர் சிலை வரை அவர்கள் ஊர்வலம் நடத்தினர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் முழக்கமிட்டனர். ராகுல் காந்தியின் தகுதி நீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்திற்கு காங்கிரஸ் எம்பிக்கள் கருப்பு உடையணிந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களவையில் காகிதங்களை கிழித்தெறிந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். மோடி சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட கிரிமினல் அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு சூரத் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த நிலையில் அவர் எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதை கண்டித்து 3 நாட்களாக காங்கிரஸ் கட்சியினர் சத்தியாகிரகம், வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டம், கண்டன பேரணி என பல்வேறு வழிகளில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மத்திய பாஜக அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாடாளுமன்றத்திற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கருப்பு உடையணிந்து சென்றனர். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து காந்தி சிலைக்கு அருகே சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, TR பாலு உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நாடாளுமன்றத்தில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் எம்பி மல்லிகார்ஜுன கார்கே, நாட்டில் ஜனநாயகத்தை பிரதமர் மோடி முடிவுக்கு கொண்டு வருவதை வெளிக்காட்டும் வகையில் கருப்பு உடையணிந்து வந்துள்ளதாக கூறினார். तीसरी बात, जो लोग झुकते नहीं उनको झुकाने के लिए ईडी का इस्तेमाल, CBI का इस्तेमाल उन्होंने किया. இதையடுத்து நாடாளுமன்ற வளாகத்திற்குள் சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் மோடி அரசுக்கு எதிராக இரு அவைகளிலும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். Honorable members, birthday greetings. மக்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் காகிதங்களை கிழித்தெறிந்து அமளியில் ஈடுபட்டனர். தொடர் அமளியால் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. Birthday greetings. ராகுல் காந்தி தகுதி நீக்கத்தை கண்டித்து ஒடிசா சட்டப்பேரவையிலும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். மேலும் ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து பாட்னாவில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராகுல் காந்தியின் தகுதி நீக்கத்தை கண்டித்து தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு கருப்பு உடையில் வந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் பதாகைகளுடன் கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர். மன்னிப்பு கேட்கும் வரை ராகுல் காந்தியின் எம்பி பதவி பறிக்கப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து வந்தனர். சட்டப்பேரவை வளாகத்திற்கு வெளியே ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்திக்கு ஆதரவாகவும் பதாகைகள் ஏந்தியபடி கோஷமிட்டனர். இந்நிலையில் ராகுல் காந்தியை எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சட்டப்பேரவையில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை தீர்மானம் கொண்டு வந்து பேசினார். இதற்கு பாஜக உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்.
அதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறி செல்வ பெருந்தகை பேசிய கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். இதனை கண்டித்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை இந்தியாவில் நடைபெறும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சட்டப்பேரவையில் தீர்மானத்தை கொண்டு வந்ததாகவும் அதனை பேரவைத் தலைவர் அவை குறிப்பிலிருந்து நீக்கியதால் வெளிநடப்பு செய்ததாகவும் கூறினார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் இடையில் புகுந்து ஏதோ பேச வந்தார். 2 பேரையும் நீக்கிவிட்டேன் என்று சொல்லுகிறார். காரணம், பாராளுமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது பாராளுமன்றத்தின் தீர்ப்பு, நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பு என்று சொல்லுகிறார். எங்களுடைய குறையை, ஜனநாயக படுகொலையை நாங்கள் பதிவு செய்ய விரும்பிய போது பேரவைத் தலைவர் எடுத்தது வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. இதனிடையே சட்டப்பேரவை நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனும் கருப்பு புடவையுடன் வந்ததை செய்தி தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர்கள் பதிவு செய்தனர். இதனை கவனித்த வானதி சீனிவாசன் தெரியாமல் இன்று கருப்பு புடவை அவையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் யூனிஃபார்மில் வந்துள்ளார்கள் என்றால் பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசனும் அதே உடையில் வந்திருப்பது போல் தெரிகிறது என்று சபாநாயகர் அப்பாவு நகைச்சுவையாக கேள்வி எழுப்பினார். இதற்கு வானதி சீனிவாசன் எமர்ஜென்சி காலத்தை நினைவுபடுத்தவே கருப்பு புடவையில் வந்திருப்பதாக குறிப்பிட்டார். பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்திலே எமர்ஜென்சியின் போது எப்படியெல்லாம் ஆளுங்கட்சியினுடைய தலைவர்கள் சிரமப்பட்டார்கள் அப்படிங்கறத நினைவூட்டுவதற்காக நான் கருப்புடையில வந்திருக்கேன். புதுச்சேரி சட்டப்பேரவையிலும் நேரமில்லா நேரத்தில் ராகுல்காந்தி விவகாரத்தில் மத்திய அரசை விமர்சித்து காங்கிரஸ், திமுக உறுப்பினர்கள் பேசினர். அதற்கு பாஜக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. ராகுல்காந்தி தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதாக கூறி அவற்றை பேச சபாநாயகர் மறுப்பு தெரிவித்தார். இதனை கண்டித்து எதிர்க்கட்சியினர் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர். முன்னதாக ராகுல்காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியிலும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத் ஆகியோர் கருப்பு சட்டை அணிந்து சட்டமன்றத்திற்கு சென்றனர். சென்னை பெரம்பூரில் அதிமுக நிர்வாகி ஒருவர்